யார் பேசும்போது நான் குறுக்கிடல. நான் பேசுகிற அந்த 4 நிமிஷம் மட்டும் தயவு செஞ்சு யாரும் குறுக்கிடாமல் பார்த்துக்காங்க. முதல்ல ஐயாவுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் சகோதரிக்கு பதில் சொல்கிறேன். ஐயா சொன்னாங்க எங்களுக்கு 6 6 பேர் ஞாபகம் வருது, செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருந்த ஞாபகம் வருதுன்ட்டு. எனக்கு கூட தான் ஞாபகம் வருது அமித்ஷா 6 மாதம் ஜெயிலில் இருந்தது. ஜெயிலில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, வழக்கு நிரூபிக்கப்படணும். எல்லாமே விசாரணையில் தான் இருக்குது. அது நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மந்திரி எத்தனை பேர் ஜெயிலில் இருப்பாங்க, அமித்ஷா இருப்பாரா ஜெயிச்சா இருப்பாரா, அது நாளைக்கு தான் தெரியும், இன்னைக்கு தெரியாது. என்ன சொன்னீங்க, இது என்ன ஆட்சி, கூட்டணியா, கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க முடியுமா? அது பாஜக கேள்வி கேட்டது. 2014 48 கட்சியோடு கூட்டணி, 2019 37 கட்சியோடு கூட்டணி, 2024 31 கட்சியோடு கூட்டணி. இப்படி டசன் கணக்காக கூட்டணி வச்சுதான் மத்தியில் ஆட்சி பிடிச்சி இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிற நரேந்திர மோடியோட அரசு தமிழ்நாட்டில் கூட திட்டங்களே இல்லை, மக்கள்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு அதிமுக எதிர்கட்சி எப்போ வசப்பாரது பாடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பாஜக கேட்டது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கடந்த 4.5 ஆண்டுகார திராவிட மாடல் அரசை பாராட்டி 2100 விருதுகளை மத்திய ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறது இந்த மாநில அரசுக்கு. கூட்டுறவுத்துறையில, போக்குவரத்துறையில, சுகாதாரத்துறையில, இன்னொரு மேல சொன்னா வீடு தேடி மருத்துவத்திற்கு ஐநா சபையில விருது கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் திமுக அரசுக்கு நல்லது நடந்துரும், அதனால அதை பத்தி பேசக்கூடாதுன்னு போக்குவரத்துறையில் டெல்லி விருது கொடுத்திருக்கு, சுகாதாரத்துறை கொடுத்திருக்கு, தொழில்துறைக்கு கொடுத்திருக்கு, உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கு. இப்படி எல்லா துறை சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ டெல்லி இதெல்லாம் விருது கொடுத்திருக்குன்னா எங்க அரசு செயல்படவே இல்லை, மக்கள் நல திட்டங்கள் தீட்டலன்னா டெல்லியில உட்கார்ந்து அரசு கேனத்தனமான அரசா கூப்பிட்டு விருது கொடுக்கறதுக்கு ஆகிய அரசியலுக்காக பேசப்படுற பேச்சை தவிர நடைமுறை அதுவான்னு சொன்னா அது இல்லை. உடனே சகோதரி சொன்னாங்க அண்ணா நிர்வாகம் ஆட்சி நடக்குது, ஒரே போதையா இருக்கு, 6000 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு. அதிமுக இப்ப அப்டேட்டே இல்ல. நாட்டிலேயே உலகத்துல என்ன நடக்குதுன்னு அதிமுக தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு உதாரணம் சொல்றேன். இந்த போதை பொருள் சகோதரி ரொம்ப வேகமா பேசுறாங்க. 107 டன் கஞ்சா, 6000 கிலோல 107 டன் கஞ்சா. குட்கான்னு ஒண்ணு நடந்தது தெரியுமா? யார் குற்றவாளி தெரியுமா? அதுல எந்தெந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் தெரியுமா? இது வரைக்கும் அந்த வழக்குக்கு உங்க கூட்டணியில் இருக்கிற கவர்னர் ரவி அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றம் காரி துப்பி இருக்கிற கதை தெரியுமா? ஆக குட்கா விற்கிறவரையும் அமைச்சரவையிலையும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற கட்சி இன்னைக்கு போதை பொண்ணு சொல்லிட்டுங்களா. நான் போதை பொருள் விற்கிறது நியாயமோ இல்லை சரியோ சொல்ல வரல, அப்படி போயிடக்கூடாது. இது எல்லா ஆட்சியிலும் இருந்தது. இன்னும் அண்ணனுக்கு நல்லா தெரியும், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் காவல்துறை மாநாட்டில் பேசுற பொழுது இன்று போதை பொருள் பிரச்சனை சர்வதேச பிரச்சனை, நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனை பேசியிருக்கிறத அவர் கேட்டு இருப்பார் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நேற்று முந்தைய தினம் ஒரு செய்தி, ஐநா சபையில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. போதை பொருள் போதைக்கான பொருள் அல்ல, நார்மலான யூஸ் பண்ணலான்னு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. அதுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற அண்ணன் கட்சி ஆட்சி செய்கிற இந்தியா ஐநா சபையிலே வாக்களித்திருக்கிறது, ஆமா கஞ்சா போதை பொருள் அல்ல அப்படின்ட்டு. கஞ்சா போதை பொருள் இல்லைன்னு ஐநா சபையில ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு போதை பொருள் ஒரு சர்வதேச பிரச்சனை, இந்தியாவுடைய பிரச்சனை உள்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. குஜராத்துடைய அம்பானி துறைமுகத்தில் மிக கொடுமையான அதானி துறைமுகத்தில் ஏறத்தாழ 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் 3100 கிலோ 20,000 கோடி வேல்யூ. ஆமா, இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஆக இன்னும் பெருமையா சொல்லணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் போதை பொருளை கட்டுப்படுத்துவதிலே பல 100 பேரை கைது செய்து ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி போதை பொருள் விற்பனுடைய சொத்தை பறிமுதல் செய்திருக்கிற அரசு இந்த அரசு. வேடிக்கை பார்க்கல, அமைச்சரை விற்க விடல, ஐஏஎஸ் ஆபீசரை விற்க விடல, டிஜிபியை விற்க விடல. இன்னைக்கு எந்த அதிகாரியும் கோர்ட்டு படிக்கட்டுல ஏறி இறங்கிட்டுல உங்களை மாதிரி. அடுத்த கேள்வி கேட்டாங்க, அரசு ஊழியர் நிலைமை தெரியுமா? ஆசிரியர் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு. நைட்டு 2 மணிக்கு எஸ்மாலையும் டெஸ்மாலையும் 1.5 லட்சம் பேரை கைது பண்ண கட்சி கேட்குது அரசு ஊழியரை பத்தி. அரசு ஊழியரை பத்தி கவலைப்படுறது யாரு? எஸ்மாவை யூஸ் பண்ணுவாங்க, டெஸ்மாவை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க போயிட்டு இன்னைக்கு கேட்கறாங்க, ஆமா இவங்க கேட்கறாங்க அரசு ஊழியர் நிலைமை தெரியுமான்ட்டு. அடுத்து நீட் அனிதா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க பாருங்களேன். இல்ல இவங்க அப்டேட்ல இல்லையா, இல்ல அதிமுக அப்டேட் இல்லையான்னு தெரியல. அனிதா தற்கொலை செய்து கொண்ட 2 நாள் கழித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இதுதான் ரகசியத்தை சேர்த்து பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்.
இதுதான் நீட்டின் முதலும் கடைசியுமான மரணமாக இருக்கும். சொன்னது யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் இல்ல, அதை விட்டுருங்க. சட்டமன்றத்தில். அதை விட்டுருங்க. அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அதெல்லாம் விட முடியாது. அந்த சொல்றேன். ரகசியத்தை சொல்லுங்க. உங்களுடைய அதை யோகிதையை சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றேன். அதை சொல்லுங்க. முதல்ல உங்க யோகிதையை சொல்லி, அதாவது அந்த அதிமுக யோகிதையை சொல்லிடுறேன். அந்த அப்புறம் வார்த்தையெல்லாம் சொல்றேன். மேடையில பேசுறீங்க. அதை வச்சுக்கோங்க. அதுதான், இங்க வேண்டாம். 17 பேரு. இங்க கேளுங்க மேடம். இங்க வந்து ஒழுங்கா அழகா பேசுங்க. அதுதான் நல்ல தமிழ்ல சொல்றேன். பேசுங்க. அந்த ரகசியத்தையும் அந்த சொல்றேன். யோகியதெல்லாம் அதிமுக மேடையில யோகிதையை சொல்றேன். அது உங்க மேடையில அதிமுக யோகிதையை சொல்றேன். நான் எப்படி பேசுறேன் நீங்க சொல்லக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. அப்படிதான் பேசுறேன். நீங்க சொல்லக்கூடாது. யோகியதை அதெல்லாம் பேசக்கூடாது. அது பேசக்கூடாது. அப்படிதான் பேசுறேன். அது பேசக்கூடாது. அப்படிதான் பேசுறேன். நீங்க யார் வாங்க இதுதான் போறதுக்கு? திமுக. நீங்க யார் வாங்க போறதுக்கு? சார், நீங்க யார் வாங்க போறதுக்கு? இது சார், பதில் நீங்க இல்லை யார் வாங்க சொல்லுங்க. போறதுக்கு? பதில் இல்லை சொல்லுங்க. நான் நான் கேட்ட கேள்வி என்ன? நான் என்ன சார் கேட்டேன்? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க ரகசியம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. 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 கேளுங்க. மீன் கூட மாதிரி ஆக்காதீங்க. சார். கேளுங்க முதல்ல. சார். கேட்டீங்கல்ல? சார். பேசுறீங்க. நான் ஏன் பேசுறேன்னா? சைலண்டா இருந்தால நீங்க சைலண்டா இருங்க. சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டு ஆமாங்க, இருக்கேன். சார். சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேச விடுங்க முதல்ல. நீங்க வாழ்வான் கத்த வேண்டியது பதிலும் கிடையாது, ஒரு நீங்க இலவும் கிடையாது. ஏங்க, பதிலே இதுதான் சொல்ல விட மாட்டீங்க. சொல்லுங்க. பாருங்க. நான் சொல்லட்டுமான்னு 10 நிமிஷம் நீங்க சொல்லி வரீங்க. பேசுறீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீங்க பேசினது எப்படி சொல்ல முடியும்? பாத்தீங்களா? அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. சார், சொல்லி முடிச்சு. பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார், இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஆமா, அனிதா மரணம் அடையும் போது இதுதான் முதல் சார், கடைசியாக முடிச்சிருங்க, மரணமாக please. இருக்கும் நான் போகணும். அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு அவர் 2021 ஆட்சி விட்டு கீழே இறங்க வரைக்கும் 11 மரணங்கள் நடைபெற்றது நீட்டுக்காக. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு வேண்டுமோ அல்லது நீட்டு வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசி அந்த தீர்மானம் ரத்தானது. தீர்மானம் என்ன ஆட்சினே தெரியாத ஆட்சி நடத்தின ஆட்சி ஏடிஎம்கே. நான் முடிச்சிடுறேன் சரிங்க. இதுதான் அதிமுக லட்சண ஆட்சி இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது, துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது, அதிமுக ஆதரவு தேவைப்படுகிறது. நீட்டு வேண்டாம் தீர்மானம் போட்ட எடப்பாடி பழனிசாமி, நீட்டை விலக்கு பெறுவோம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தருகிற பொழுதோ துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தருகிற போதோ நீட்டை ரத்து செய்யணும், விலக்கு தாங்கணும், டெல்லியில போய் ஒரு பேசல. உன்னா சொல்லி முடிச்சிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? நீட்டு ரகசியம் என்னாச்சுன்னு கேட்ட பதில் இருக்கா? சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சார், எனக்கு என்னாச்சுன்னே தெரியாத கட்சி சார் அது. சரி சார், சார் அதை கிழிச்சு போட்டு 4 மாசம் ஆச்சுன்னு சொன்ன போது கூட முழிச்ச கட்சி சார். சார், சார், சார் கொஞ்சம் நாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சரி சார் முறை தீர்மானம் ஐயா, ஐயா போதும். அனுப்பி ஐயா டெல்லிக்கு அனுப்பி மேடம், டெல்லியில கேள்வி கேட்டு சரி சார் டெல்லி வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்துறோம் சார். சார், நீட்டு வேணாம்னு சொல்ற கட்சியோ நீட்டு வேணும்னு சொல்ற கட்சியோ ஒண்ணா உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறாங்க சார். சார் ப்ளீஸ், இவருக்கு நீட்டு வேணும் சார் ப்ளீஸ், ஆனா ஓட்டு வேணும். ஐயா, 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 சார், சார், சார் போதும் யார் நீட்டு வேணும் சார், 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 நீட்டு வேண்டாம்னு சொல்ற அவரா? சார், 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 சார் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்.